ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தினுடைய ஜோதிடர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இன்றைய தினத்தில் 35வது ஜோதிட பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பில் திரு பி கார்த்தி ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் பிரசன்னங்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் தங்களுடைய ஆய்வு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இன்றைய வகுப்பை வெற்றி வகுப்பாக நடத்தி மேலும் மேலும் ஜோதிடத்தில் ஞானத்தை பெருக்கிக் கொண்டு தொடர் வெற்றி அடைய பிரார்த்தித்துக் கொண்டு அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. ஞானா நந்தகிரி மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ யுக்தீஸ்வரர் கிரி அவர்களின் பொற்பாதங்களை வணங்குகிறேன். ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் நிறுவனர் மீனம் KS மணி பட்டாச்சாரியர் ஐயா அவர்களுக்கும் பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும் எனது ஜோதிடத்தை கற்பித்த SP மகாலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் கரூர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கலந்திருக்கும் ஜோதிஷ் பூர்ணாக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் பிரசனங்களின் பயன்பாடு என்ற தலைப்பை எனக்கு வழங்கினதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. பிரசனம்னா நம்ம என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாதகத்துல நம்ம வாழ்க்கை முறை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத வேதங்களை முதன்மையா வச்சுதான் நம்மளோட வாழ்க்கை முறையே வழிவகுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட வேதங்களோட கண்ணான சண்டம், வியாக்கரணம், கல்பம், ஜோதிடம் இதெல்லாம் நம்மளோட வேதத்தின் கண்களா வருது. இந்த வேதத்தின் கண்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வர்றது முகூர்த்தம், பிரசனம், ஜாதகம். இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜாதக சாஸ்திரத்துல முக்கியமா 3 பிரிவுகள் வரும். அதுல கணிதம், சிமித்தம் மற்றும் ஹோரை என 3 பிரிவுகள் உண்டு. இதுல கணிதம்ங்கிறது நம்ம நார்மல் பண்ற கால்குலேஷன். ஆனா இந்த பிரசனம் பாக்குறதுக்கு கால்குலேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதாது. கண்டிப்பா தெய்வ உபாசனை வேண்டும் பிரசனம் பாக்குறதுக்கு. அப்படி தெய்வ உபாசனை இருப்பவர்களுக்கு தான் இந்த கலை கைகூடும். ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட தாய் தந்தையோட ஆசீர்வாதங்களும், குலதெய்வ அனுகிரகங்களும், மூதாதையர் அனுகிரகங்களும் மற்றும் பிரசனம் பார்க்கிற ஜாதகம் பார்க்கிற இடத்துல எந்த ஒரு தோஷமும் இல்லாம இருக்கணும். அப்பதான் அந்த ஜாதகமும் பிரசனமும் பலிக்கும். சிமித்தம்ங்கிறது நிமித்தங்களை குறிக்கும். அதாவது சகுனங்கள் பார்ப்போம்ல, அந்த சகுனத்துல குறிக்கும். சுப சகுனங்கள், அசுப சகுனங்கள் இது எல்லாம் என்னன்னா நம்மளோட பிரசன்னத்துக்கு பலன்ல ரொம்ப முக்கிய இத வழிவகுக்குதுல. ஹோரை பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஹோரை அடிப்படையில நடைமுறை பலன் கூறுறதுக்கு இந்த ஹோரை ஒரு பகுதியா இருக்கும். இதுல முகூர்த்தம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, முகூர்த்தம்ங்கிறது நல்ல நேரம் பார்த்து ஒரு செயலை செய்யறதுக்கு இந்த முகூர்த்தம் உறுதுணையா இருக்கும். அதாவது யமகண்டம், ராகுகாலம், குளிகை, நல்ல நேரம், கெட்ட நேரம் இதை பார்த்துட்டு ஒரு செயலை வெற்றிகரமா செய்யறதுக்கு முகூர்த்தம் உறுதுணையா இருக்கும். பிரசனம் அப்படிங்கிறது பிரசனங்கிறது ஒரு ஆருட முறை. இப்ப பிரசனம்னா என்ன அப்படின்னா, பிரசனங்கிறது தோன்றுவது, உதயமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறப்ப அது பிரசனமா மாறுது. அதாவது ஒரு கேள்வி உதிக்கிற ஜோதிடர் இடத்துல உதிக்கிற நேரத்திலேயே அதுக்கான விடையும் வந்துரும். அப்படி பாக்குறப்ப ஜோதிடம், அதாவது பிரசனம் யாருக்கெல்லாம் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசனம் எல்லாருக்கும் பார்க்கலாம். அதாவது ஒரு தீவிரமான பிரச்சனைக்கும் சரி, ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் சரி, பிறந்த தேதி, இடம் எதுவுமே தெரியாதவங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகத்தோட நிலைகளை வச்சு ஆருடம் கணித்து ஜாதகம் இல்லாமலேயே அந்த தற்போதைய சூழல்ல கேள்விக்கான நேரப்படி சுப அசுப விளைவுகளை பரிகாரங்கள் மூலம் துல்லியமான பலன் அறிய இது உதவுது. இந்த பிரசனத்துல அதாவது ஒருத்தரோட பூர்வ ஜென்மத்துல நடந்த கர்மங்களை சொல்லலாம். அதே மாதிரி அவங்களோட முன்னோர்கள் செய்த நல்வினை, தீவினையை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அப்படி அவங்க என்ன தீவினை பண்ணியிருக்காங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கான பரிகாரங்களையும் சொல்லி அவரோட கர்ம வினைகளை வந்து கொஞ்சம் வந்து குறைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தோஷத்த பரிகாரத்த மூலமா ஓரளவு தாக்கத்த வந்து குறைச்சாலும், அதே சமயத்துல வந்துட்டு நற்கர்மங்கள் மூலமாகவும், அனுஷ்டானங்கள் மூலமாகவும் வந்துட்டு கர்ம வினை பாதிப்புகள வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அப்ப அதே மாதிரி பிரசனம் கேட்கிறவங்களோட அந்த பிரச்சனையோட தன்மையையும், ஆ கேட்பவரோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஆருடத்துல மூலமா நம்ம வந்து துல்லியமா வந்து உணரலாம். இந்த பிரசனத்த வச்சு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருமண பொருத்தம், இல்ல ஏதாவது வம்பு வழக்கு, நோய், வேலைவாய்ப்பு இது மாதிரி அவசர கேள்விக்கு உடனடியா தெளிவான பதில் கூறுறதுக்கு இந்த பிரசனம் வந்து உதவுகிறது. அதே போல வந்து ஒரு ஜனனகால ஜாதகத்துல வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலோ வந்துட்டு இந்த பிரசனம் மூலம் அதை சரி செய்து உறுதி செய்ய முடியும். இப்ப ஒரு வீட்ல வாஸ்து பொருத்தம் இல்ல அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு வந்து அந்த தோசை இருக்கு, அதோட ஆற்றல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அது சரி செய்ய உதவுது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல தொடர்ந்து ஆண் குழந்தையா பிறந்துகிட்டு இருக்கிறது, பெண் குழந்தை வந்து இல்லாம இருக்கிறது, சில குடும்பத்துல பெண் குழந்தையா பிறந்துட்டு ஆண் வாரிசு இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா சில பேருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாதவங்களா பிறப்பாங்க, சில வீட்ல ஊமையா இருக்கிறவங்க பிறப்பாங்க, சில வீட்ல வந்துட்டு குடும்ப ஒற்றுமையே இருக்காது, சில வீட்ல இந்த ஹார்டிசம் குழந்தைங்க, கடன் தொல்லைகளாவே இருக்கிறது. அதே மாதிரி அப்பா அம்மா வந்து நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைங்க வந்து கெட்டவங்களா இருக்கிறது. இந்த மாதிரி வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு பிரசனத்துல வந்துட்டு நம்ம வந்து பலன் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிரசன ஆருட முறைகள் வந்து தமிழ்நாட்டுல ஜாமக்கோல் ஆருடம், ஓரா ஆருடம், கடிகார ஆருடம், எண் பிரசன ஆருடம், வெற்றிலை ஆருடம், சகாதேவர் ஆருடம், ஜாம கால ஆருடம், பலகரை ஆருடம், சோழி பிரசன ஆருடம், கேபி ஆருடம், அஷ்டமங்கல பிரசன ஆருடம்ட்டு பல வகைகள் இருந்தாலும், ஒரு சிலரே வந்து இந்த ஆருட முறைகளை வந்து பயன்படுத்துகிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்ப பிரசனத்துல பல வகைகள் இருந்தாலும், ஆருட மார்க்கத்துல வந்துட்டு சில ஆதார நூட்கள் வந்து இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ம தமிழ்நாட்ட விட மலையாளத்துல தான் வந்து பிரசனத்துக்கு நெறைய நூட்கள் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிரசனத்த விட ஜாதகம் பார்க்கிறது தான் எல்லாருக்கும் வந்து தெரியும். ஏன்னா, அதான் வந்து பிரபலமா இருக்கு. ஏன்னா, நம்ம பிரசனத்த பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்து தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் ஒரு சிலர் தான். ஆனா வந்து நம்ம மலையாள தேசம், கேரளால சைட்லாம் அந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகத்த விட பிரசனம் பார்க்கிறது தான் வந்துட்டு அதிகமா வந்து விரும்புவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு கிடைக்கிறனால, அவங்க வந்து அததான் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ பிரசனம் வந்துட்டு எ எல்லா பிரச்சனைக்கும் உடனடியான கோச்சார கிரகங்கள வச்சு ஆருடம் கணிச்சு, உதய லக்னத்த வச்சு சம்மந்தப்படுத்தி வந்துட்டு நம்ம வந்து பலன் சொல்லலாம். சரி, இந்த பிரசனத்த வந்து எப்படி கத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த புண்ணிய பிரசன்னத்த வந்து ஒரு பிராமணன் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிராமணன்னா யாரு அப்படின்னா, யார் ஒருத்தவங்க வந்துட்டு தூய வாழ்க்கை நடத்துறாங்களோ, அதாவது உண்மையை பேசுறாங்க, இல்ல வேதங்கள், மந்திரங்கள் வந்து ஜெபிச்சு ஆச்சார அனுஷ்டானங்கள வந்து கடைபிடிச்சு, தினசரி ஜபதபங்கள் பண்ணி, சுயநலத்த விட்டுட்டு பொதுநலமா யாரு இருக்காங்களோ, பத்தாததுக்கு இந்த ஜாதகம், பிரசனம் 2லயுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுணர்வு வந்து ரொம்ப முக்கியம். அதாவது டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணணும். மூச்சு மூச்சு கவனிக்கணும். பிராணாயாமம் பண்ணணும். நம்ம உள்ளுணர்வ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வலுப்படுத்துறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இதுல வந்து வெற்றி காணலாம். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், அரசனாவே இருந்தாலும் வந்துட்டு அவங்க கிட்ட உள்ளத உள்ளபடி சொல்லணும். அப்படி வந்துட்டு அப்பதான் வந்து இந்த பிரசனம் வந்து கை குடுக்கும். அவருக்கு வந்து இந்த இத்தி புத்தி அனுபவம்லாம் வந்து கை குடுக்கும் அவருக்கு. இதுதான் வியாச முனிவர் வந்துட்டு எல்லாரும் பிறப்பால் சூத்திரர்கள். ஆனால் யார் இந்த நல்வழிப்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் பிராமணர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கலை வந்து வசப்படும். இது எப்ப கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சந்திரன் வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கிறப்ப, இல்ல அனுசம், ரேவதி, அஸ்வினி, பூசம், அஸ்தம் ஆகிய நட்சத்திரத்தில் இருக்கும்போதோ, மற்றும் குரு லக்னத்தில் இருக்கும்போதோ, லக்னத்தை பார்க்கும்போதோ இந்த கலையை வந்து கற்க துவங்கலாம். அதாவது பிரசன ஜோதிடம் படிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது பிரசன மார்க்கம் என்ற சமஸ்கிருத ஸ்லோகங்களால் ஆன 2 பாகங்கள் கொண்ட நூல்.
இது வந்து ஆங்கிலத்திலயும் மலையாளத்திலயும் நல்லா விரிவா கிடைக்கும். இல்ல அப்படின்னா பிரசன்ன அனுஷ்டான பத்தாதி அப்படிங்கிற புக்கும் இருக்கு. இதுவும் வந்து பிரசன்னத்தை பத்தி நல்லா டீட்டெயில்டா வந்து சொல்லலாம். இப்ப ஜாதக பலன் பார்க்கிறதுக்கு வந்து ஹோரா சாஸ்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரசன்ன பலன் பார்க்கிறதுக்கு கிருஷ்ணியம் அப்படின்ட்டு ஒரு மலையாள புக் இருக்கு. இது வந்துட்டு ரொம்ப டெப்தா வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மலையாளத்துல வந்துட்டு பிரசன்ன தந்திரா, முகூர்த்த மாதவியம், தேவ பிரசனம், தாந்திரிய வாஸ்து, நாரதியம், வராகி மிகிரரோட ஹோரா சாஸ்திரம், இது மாதிரி வந்து மலையாளத்துல நிறைய புக் இருக்கு. இல்ல எனக்கு மலையாளம் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ட்டு நம்ம தமிழ்ல விரும்புவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பிரசன பலன் கூறுறதுக்கு தமிழ்ல சுருக்கமா இருக்கிற புக் வந்து ஜினேந்திர மாலை, உத்தர காலாமிர்தம், பாலதீபிகை, ஸ்ரீபதி பத்தாதி, பிருகத் ஜாதகம், சாராவளி, ஜாதக காரண தீபிகை, ஜாதக பாரிஜாதம், ஜாதக நாரதீயம், குமார சுவாமியம், சட்பஞ்ச சாசியை, பிரஞான தீபிகை, ஜோதிட கண்ட காண்டம், பூர்வ பராச்சரியம், இந்த மாதிரி புக்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி PS ஐயர் அவங்க எழுதிய விவாக விஞ்ஞானம் அப்படிங்கிற புக்கும், BV ராமன்ஸோட இங்கிலீஷ் புக்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி ராஜன் பப்ளிகேஷனோட நூர் டெல்லி வரிசையில பிரசன்னத்தை பத்தி ஃபுல் டீட்டெயில் இருக்கு. இல்ல இது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ஸ்ரீஹரி ஜோதிடம்ல வந்துட்டு நம்மளோட 4ஆம் பாவகம் 5ஆம் பாவகத்துல பிரசன்னத்தை பத்தி ரொம்ப எளிமையா வந்து நம்மளோட நிறுவனர் குருநாதர் ஐயா மணி பட்டாச்சாரியார் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நான் நிறைய புக் வந்து பிரசன்னத்தை பத்தி பார்த்திருக்கேன். ஆனா நம்மளோடத நம்ம அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு ஷார்ட்டா வந்துட்டு இவ்வளவு எளிமையா நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி வந்துட்டு நம்ம ஐயா நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த மாதிரி வந்து பிரசன்னத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படி பிரசன்னத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சப்போஸ் இப்ப பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்மளோட தினசரி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அதாவது பிரசன்ன பலகையில வந்துட்டு இல்லைன்னா பிரசன்ன அன்னைக்கு கோச்சாரத்தை வந்து போட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து குரு ஆசி பெற்று வந்துட்டு அதுல நம்ம வந்து ரெடியா யாராவது பார்க்க வராங்களா வந்து அப்படின்ட்டு வெயிட் பண்ணணும் நம்ம. அப்படி பிராமணன் கிரகங்கள் அவற்றின் குணங்கள் ராசி மண்டலம் பஞ்சாங்கங்களான பஞ்சாங்கத்தை பார்த்து படித்து பண்டிதன் ஆகிறான். அவ்வாறு குரு ஆசி பெற்று தெய்வங்கன் கூறும் பலன் 100க்கு 100 சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப பிரசனத்துல வந்து பலன் சொல்றதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து பாவக காரகத்துவம் ராசி காரகத்துவம் எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஆனா வந்துட்டு பிரசன்னத்துக்குங்கிற பாவக காரகத்துவங்கள் கொஞ்சம் மாறுபடும். அதே மாதிரி 12 ராசி காரகத்துவமும் மாறுபடும். கிரக காரகத்துவமும் கிரகத்தோட குணநலங்களும் சற்று வந்து மாறுபடும். 27 நட்சத்திர தன்மைகளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பலன் சொல்றதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து உறுதுணையா இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்துல வந்துட்டு இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு துணைக்கோள் வந்து இருக்கு. இப்ப சூரியனுக்கு வந்து காலன், சந்திரனுக்கு பரிவேடன், செவ்வாய்க்கு தூமன், புதனுக்கு அர்த்த பரிகாரன், குருக்கு யமகண்டன், சுக்கிரனுக்கு இந்திரதனுசும், சனிக்கு குளிகன், ராகுக்கு வியதிபாதன், கேதுக்கு தூமகேதுன்னு இருக்கு. இதுல வந்துட்டு சனிக்கு வர குளிகன் என்பவர் தான் மாந்தி. இந்த மாந்தி வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாரு அப்படின்னா அந்த மாந்தி நினைச்சா ஒரு ஜாதகரோட வாழ்க்கைய அர்த்தமற்றதாக்கி அதாவது ஒண்ணுமில்லாமையும் ஆக்கும். அதே சமயம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தவும் செய்யும். அவ்வளோ வல்லமை படைத்தது இந்த மாந்தி. இந்த மாந்தி வந்து மற்ற துணைக்கோளை விட வந்து சற்று தனித்துவம் நிறைந்ததா இருக்கும். ஆனா இந்த மாந்திய வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு அவ்வளவா வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா கேரளா சைடு மாந்தி இல்லாம ஜாதகமே இருக்காது. ஏன்னா பிரசன பலன் பார்க்கிறதுக்கு வந்துட்டு மாந்தி வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாந்தி வந்து இரவு மாந்தி பகல் மாந்தி என 2 வகைப்படும். இதில் பகல் மாந்தி எப்படி எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப மாந்திக்கு வந்து உதயாதி நாளிகை வந்து இருக்கு. இப்ப பகல் மாந்திக்கு பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து 26 நாளிகை, திங்கட்கிழமை 22 நாளிகை, செவ்வாய்க்கிழமை 18 நாளிகை, புதன்கிழமை 14 நாளிகை, வியாழக்கிழமை 10 நாளிகை, வெள்ளிக்கிழமை 6 நாளிகை, சனிக்கிழமை 2 நாளிகை. இப்ப பகல் மாந்தி பாக்குறதுக்கு வந்துட்டு கால்குலேஷன் என்ன அப்படின்னா இந்த மாந்தியோட உதயாதி நாளிகை இன்ட்டு அகஸ்ட்ல வந்துட்டு பகல் பொழுது, அதாவது அகஸ்ட் ஒரு நாளைக்கு அகஸ்ட் எடுத்து அதை பாதியா பிரிச்சு ஒண்ணு வந்து பகல், பிற்பாதி வந்துட்டு இரவு.
அந்த பகல் பொழுது டிவைடட் பை 30 நாழிகை போட்டோம் அப்படின்னா பகல் மாந்தி வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இரவு மாந்திக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இரவு மாந்தியோட நாழிகை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 10 நாழிகை, திங்கட்கிழமை 6 நாழிகை, செவ்வாய்க்கிழமை 2 நாழிகை, புதன்கிழமை 26 நாழிகை, வியாழன் 22 நாழிகை, வெள்ளி 18 நாழிகை, சனி 14 நாழிகை. இது வந்துட்டு அப்படிதான். இரவு மாந்திக்கு வந்து இந்த மாந்தியோட இரவு உதயாதி நாழிகை இன்ட்டு இரவு பொழுது டிவைடட் பை 30 நாழிகை. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பகல் மாந்தி இரவு மாந்தி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாந்திக்கு வந்துட்டு அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம்ல வர்க்கம், வர்க்கோத்தமம், சுபகிரகங்கள் பார்த்தா இந்த மாதிரி வந்து மாந்தியோட பாதிப்பு வந்து குறையுமா அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. ஆனா இந்த மாதிரி மாந்திக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. மாந்தி வந்து யாரு கண்ட்ரோலுக்குமே வந்துட்டு போக மாட்டாரு. இப்ப திரிசூன்யம் வந்து மாந்தியை வந்து பாதிக்காது. அதே மாதிரி தசாபுத்தி பலனும் வந்து மாந்திய பாதிக்காது. மாந்திக்கு கோச்சார பலனும் கிடைக்காது. ஆனா மாந்திக்கு பார்வை வந்து 2, 7, 12ஆம் பார்வை இருக்கு. அது பார்க்கும் பாவகத்தை வந்து மாந்தி வந்து பாதிப்பார். இப்படி யாரு கண்ட்ரோலையும் இல்லாத மாந்தி வந்து லக்ன சுபரோட சாரம் பெற்றால் வந்துட்டு மாந்தியோட பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும். இதே இது மாந்தி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அதாவது அந்த ஜாதகம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி திதி, யோகம், கரணம், ஓரை இதெல்லாம் வந்துட்டு மாந்தியை வந்து தடுக்காது. இப்போ வந்து நிறைய அதே மாதிரி மாந்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் 12 பாவகத்துக்கும் 12 பலன்கள் வந்து மாறுபடும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இருக்கிறப்ப அதோட வந்து பலன் மாறுபடும். இப்ப பிரசனம்னா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எண் பிரசனம் வந்து பார்க்கலாம். அதாவது எண் பிரசனம் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் வந்து இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படின்னா வந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜனன ஜாதகம் எழுதுவோம்ல. அது மாதிரியே வந்துட்டு எண் பிரசனத்துக்கு வந்து ஜாதகம் கணிச்சு சொல்லலாம். ஆனா வந்து இப்ப அப்படி கணிச்ச ஜாதகத்தை வச்சு திரும்பி திரும்பி பார்க்க முடியாது. அந்த நேரத்துக்கு வந்து கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்றதுக்கு வந்து இந்த எண் பிரசன ஆருடம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு ஜாதகர் வந்து ஜோதிடர் கிட்ட வந்து எனக்கு வந்து எண் பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்ப 108க்குள்ள வந்துட்டு ஒரு எண்ணை சொல்லி அந்த இப்ப 108 எண் அப்படின்னா 108 நட்சத்திர பாதங்கள். இப்ப 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா அஸ்வினி 1, 2னா அஸ்வினி 2, 3னா அஸ்வினி 3. இந்த மாதிரி வந்து 108 நட்சத்திரத்துக்கும் 108 எண்கள். இதுல எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டு எந்த எண் சொல்றாங்களோ அதுக்கு வந்து சொல்லி அந்த எண்ணை வந்து வச்சுக்கலாம். இப்ப உதாரணமா வந்துட்டு 7 சொல்றாங்க அப்படின்னா பரணி 3ஆம் பாதம். இப்ப அது வந்துட்டு பரணி 3ல வந்து ஆருட நிக்குது. அதே மாதிரி வந்து அந்த நேரத்துக்கு எந்த உதய லக்னம் வருதோ அதுக்கு வந்து ஆருடம் எத்தனையா இருக்குதோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த 108 எண்ணுக்குள் 108க்குள் ஒரு எண்ணை கூற சொல்லி வந்த எண் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறதோ அதுவே ஆருடம் ஆகும். வந்த நேரத்திற்கான லக்னம் உதய லக்னம். அதே மாதிரி எந்த பாவகம் ஆருட ராசியா வருது என்பதை பார்த்துக்கிட்டு அதற்குரிய பலனை வந்து சொல்லணும் இந்த எண் பிரசன ஆருடத்துல. அதே மாதிரி ஆருட அதிபதி லக்ன அதிபதி பெரும் பலமும் கிரக நிலைகள் அதாவது அந்த கோச்சாரத்துல அந்த கிரக நிலைகள் வந்து எந்த பாவகத்துல இருக்கோ அதோட பலனையும் எடுத்துக்கிட்டு மேலும் இந்த எண் பிரசனத்துல வந்து நம்ம 7ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவக அதிபதியும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் பாவகம் பெரும் பலத்தை வச்சும் நம்ம வந்து பலன் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி லக்னம், ஆருடம், 7ஆம் பாவகம் இது 3ஓட கனெக்ஷன் வச்சும் நம்ம வந்து இந்த எண் பிரசனத்துல வந்துட்டு பலன் வந்து சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜாம கால ஆருடம் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு கடிகார ஆருடம், அப்புறம் ஹோரா பிரசனம். இது 3மே வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி வந்து கரெக்டா கேட்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த கேள்விக்கான பதில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்துட்டு இந்த 3 பிரசனத்திலையும் வந்து நம்ம சொல்லலாம். ஜாம கால ஆருடம், கடிகார ஆருடம், ஹோரா பிரசன ஆருடம். இதுல வந்து ஜாம கால ஆருடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல வந்துட்டு மொத்தம் 24 மணி நேரத்தை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. 12 மணி நேரம் 12 மணி நேரம் பகல் இரவு அப்படின்னு. அதே மாதிரி பகலுக்கு வந்துட்டு 8 ஜாமம் வரும். அதாவது 12 மணி நேரத்தை 8ஆ பிரிச்சோம் அப்படின்னா 1.5 மணி நேரம். ஒரு ஜாமத்துக்கு 1.5 மணி நேரம் வரும்.
இந்த ஜாமக்கால ஆருட கிரகங்களை ஹோரா வரிசையில் ஆட்சி செய்கின்றன. இப்ப வந்து ஹோரை இருக்கும்ல, இப்ப ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு வந்துட்டு சூரியன் உரை. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஜாமம் 6 to 7 வந்துட்டு சூரியன். சூரியனுக்கு அப்புறம் வந்துட்டு சுக்கிரன். அதாவது மேசத்துல சூரியன் வரும், ரிஷபத்துல சுக்கிரன், மிதுனத்துல புதன், கடகத்துல சந்திரன், அப்புறம் கும்பத்துல சனி, மீனத்துல குரு, திரும்பி மேஷத்துல செவ்வாய் வந்துட்டு அப்புறம் சூரியனுக்கு வரும். இது வந்து ஹோரா வரிசை. இந்த வரிசையில வந்துட்டு ஆஹ் ஜாமங்கள் வந்து ஆட்சி செய்யும், கிரகங்களை வந்து ஆட்சி செய்யும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜாமம் வந்துட்டு இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்துட்டு முதல் ஜாமமா வரும். இப்ப கடகத்துல இருந்து சந்திரன் முதல் ஜாமமா வந்துச்சு அப்படின்னா 2ஆம் ஜாமம் வந்து கும்ப சனி, 3 வந்து மீனம் குரு, 4 வந்துட்டு மேஷம் செவ்வாய், 5 வந்துட்டு மேசம் சூரியன், 6 வந்துட்டு ரிஷபம் சுக்கிரன், 7 வந்துட்டு ஆஹ் மிதுனம் புதன், அப்புறம் மறுபடியும் வந்துட்டு கடகம் சந்திரன். இந்த மாதிரி ரொட்டேஷன் வரும். செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செவ்வாய், புதன்கிழமை வந்துட்டு புதன். இந்த மாதிரி முதல் ஜாமம் வந்து ஆரம்பிக்கும். இது அப்படியே வந்து ரொட்டேஷன்ல இரவுக்கும் அப்படியே வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈவினிங் 6 to 7 வந்துட்டு சூரியன், 7 to 9 வந்து புதன், 9 to 10 வந்து சந்திரன், 10 to 12 வந்துட்டு சனி, 12 to 1:30 வந்துட்டு குரு, 1:30 to 3 வந்துட்டு செவ்வாய், 3 to 4:30 வந்துட்டு சூரியன், 4:30 to 6 வந்துட்டு சுக்கிரன். இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன்ல வந்துட்டு வரும். இதுக்கு எப்படி பலன் பார்க்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவர் கேட்கிற கேள்விக்கு நேரத்துக்குரிய அதிபதி வந்துட்டு கேள்விக்குரிய தாரக கிரகம் இப்ப என்ன கேக்குறாங்களோ அதுக்கான கேள்விக்கான இது எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு பலன் சொல்லணும். அது எப்படின்னு பாத்தீங்க போற வரிசையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கேள்விக்கான ஜாமக்குளோட அதிபதியும் கேள்விக்கான காரக அதிபதியும் வந்துட்டு 2, 4, 6, 8 வந்துச்சு அப்படின்னா அவர் நினைச்ச காரியம் வந்துட்டு கண்டிப்பா நடக்கும். அதுவே வந்து 3, 5, 7 அப்படின்ட்டு வந்துச்சுன்னா நிச்சயமா அந்த இது வந்துட்டு நடக்காது. இது வந்துட்டு ஜாம கால ஆரிடத்துல நம்ம வந்து பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடிகார ஆருடம். கடிகார ஆருடத்துல வந்துட்டு பெரிய முள் வந்து ஆருடத்தையும் சிறிய முள் வந்து உதயத்தையும் வந்துட்டு குறிக்கும். அதாவது நிமிடத்தை குறிக்கும் வந்துட்டு பெரிய முள், மணியை குறிக்கிற சின்ன முள் வந்துட்டு உதயம். ஒருவர் கேள்வி கேட்கும் நேரத்துல வந்துட்டு அதே மாதிரி இது சாரி இப்ப மேச ராசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12 to 1 மணி அந்த 1 hour வந்துட்டு மேசத்திலையும், 1 to 2 வந்து ரிஷபத்திலையும், 2 to 3 வந்து மிதுனத்திலையும், 3 to 4 கடகத்திலையும், 4 to 5 சிம்மத்திலையும், 5 to 6 கன்னியிலையும், 6 to 7 துலாம்லையும், 7 to 8 விருச்சகத்திலையும், 8 to 9 தனுசுலையும், 9 to 10 மகரத்திலையும், 10 to 11 கும்பத்திலையும், 11 to 12 மீனத்திலையும் வந்துட்டு உதயம் வந்து நிற்கும். ஆருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஆருடம். அதாவது மேசம் வந்துட்டு 0 to 5, ரிஷபம் வந்து 5 to 10, மிதுனம் வந்து 10 to 15, கடகம் வந்து 15 to 20, சிம்மம் வந்து 20 to 25, கன்னி 25 to 30, துலாம் வந்து 30 to 35, விருச்சகம் 35 to 40, தனுசு வந்து 40 to 45, மகரம் 45 to 50, கும்பம் வந்து 50 to 55, மீனம் வந்து 55 to 60. இது வந்துட்டு ஆருடம் 5 நிமிஷம் வர்றது வந்துட்டு ஆருடம். இதுக்கு வந்து எப்படி பலன் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு. இப்போ உதாரணமா வந்துட்டு இப்ப மணி இப்போ ஒரு 8:38க்கு வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 8 மணி வந்துட்டு 8 to 9 வந்துட்டு தனுசுல வரும். ஏன்னா 38 நிமிடங்கள் ஆயிடுச்சுல, 8 to 9 வந்து தனுசு. அப்ப வந்து தனுசு உதயம், 35 to 40 வந்து விருச்சகம் வரும். அப்ப வந்து இது வந்து விருச்சக ஆருடம். இப்படி வந்து நம்ம வந்து ஆருடத்தையும் உதயத்தையும் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பலன் எப்படி பாக்குறது அப்படின்னா, சிறிய முள் பெரிய முள் வந்துட்டு ஒரே ராசியில வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நினைத்த காரியம் வந்து கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா சிறிய முள் என்ற ராசிக்கு முதலாக எண்ணி பெரிய முள் வந்து 5, 9 வந்து இல்ல 3, 1, 11 வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும்.
இல்ல சிறிய முள்ல இருந்து பெரிய முள் வந்து 7ல நின்னுச்சு அப்படின்னா, அதாவது உதயமும் ஆருடமும் 7ஆ வந்துச்சு அப்படின்னா, சிரமத்துல வந்து அந்த காரியம் வந்து நடக்கும். அதே மாதிரி அ அதே மாதிரி உதயமும் ஆருடமும் 2 12ஆ வந்து வந்துச்சு அப்படின்னா, தாமதமா நடக்கும். இல்லைன்னா நடக்காம கூட போலாம். அதே மாதிரி சிறிய முள், பெரிய முள் வந்து 6, 8, 4, 10ஆ வந்துச்சு அப்படின்னா, நீ இந்த நினைத்த காரியம் வந்து நிச்சயம் நடக்காதுன்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்துட்டு அதே மாதிரி உதயம் டூ ஆருடம் எத்தனையாவது பாவகமா, அது சம்பந்தமான கேள்வியா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கேள்விய வந்து என்ன கேள்வி அப்படின்ட்டு ஒரு யூகிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்னாலும், உதயத்துக்கும் ஆருடமும் வந்துட்டு எத்தனாவது பாவகமா வருதுங்கிறத பார்த்து, அந்த பாவகம் தொடர்பான கேள்வியா இருக்கும் அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். இல்ல அப்படின்னா, உதயத்துல இருந்து உதயம் வந்து காலபுருஷ தத்துவப்படி எத்தனாவது பாவகமா வருதோ அந்த கேள்வியா இருக்கும். இல்ல அப்படின்னா, ஆருட ராசிநாதன் தொடர்பான கேள்வியா இருக்கும். இப்படி வந்து கடிகார ஆருடத்துல வந்து ஒரு கேள்விய வந்து நம்ம வந்து யூகிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோரா பிரசனம். இந்த ஹோரா பிரசனத்திலயும் வந்துட்டு நம்ம பலன் வந்து நடக்குமா, நடக்காதா அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். அதாவது ஒரு ஹோரா பிரசனம்னா வந்துட்டு ஹோரைய வச்சு மட்டும் பார்க்காம, அதுக்கு உபஹோரை இருக்கு. அந்த உபஹோர வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். அதாவது அ உபஹோரையோட உதவியும் வந்து தேவைப்படும். அப்ப 7 கிரகங்கள் வந்து 7 கிரகங்களுக்கான ஆளுமையை பிரித்து உபஹோரையை காண வேண்டும். இப்ப ஒரு ஹோரை அப்படின்னா 60 நிமிஷம். உபஹோரைனா 60 டிவைடட் பை 7 போட்டீங்க அப்படின்னா 8:34 வரும். 8 மணி 34 8 நிமிடங்கள் 34 நொடி வந்துட்டு வரும். ஒரு உபஹோரையோட நேரம். ஒவ்வொரு ஹோரை ஹோரையிலும் வந்துட்டு அந்த ஹோரையோட அதிபதியே வந்து முதல் உபஹோரையா வந்துட்டு வருவாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சூரியன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோரை வந்துட்டு 8:30 இப்போ 60 நிமிடங்கள் ஒரு ஹோரையில இப்ப சூரியன் ஹோரை ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 8 நிமிடங்கள் வந்துட்டு சூரியன் வந்து உபஹோரையா இருப்பாரு. அடுத்து சுக்கிரன் இருப்பாரு. அடுத்து புதன் இருப்பாரு. அடுத்து சந்திரன் இருப்பாங்க. அடுத்து சனி இருப்பாரு. அடுத்து குரு இருப்பாரு. அடுத்து செவ்வாய். இந்த ஆர்டர்ல வந்துட்டு வரும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சுக்கிரன் ஹோரையா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உபகோரை வந்து சுக்கிரன், 2வது உபகோரை வந்து புதன், 3வது உபகோரை சந்திரன், 4வது உபகோரை சனி, 5ஆம் உபகோரை குரு, 6ஆம் உபகோரை செவ்வாய், 7ஆம் உபகோரை வந்து சூரியன். இந்த மாதிரி வந்துட்டு வரும். அதாவது இதுக்கு எப்படி பலன் பார்க்கிறது அப்படின்னா, இப்ப வந்துட்டு ஒரு காரியம் நடக்குமா, நடக்காதா அப்படின்ட்டு அ ஈஸியா வந்து இதுல வந்துட்டு சொல்லிற முடியும். அது எப்படி அப்படின்னா, ஹோரைநாதன் அல்லது உபஹோரைநாதன் காரகமா வந்து இந்த கேள்விகள் வந்து அதாவது இது தொடர்பான கேள்வியா தான் வரும். இப்ப 1, 5, 9, 3, 7, 11 ஹோரைநாதனும், உபஹோரைநாதனும் வந்துட்டு 1, 5, 9, 3, 7, 11 வந்துச்சு அப்படின்னா, காரியம் வந்து நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி 4, 6, 8, 10 வந்துச்சுன்னா, காரியம் வந்து நடக்காது. 2, 12 வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் சிரமத்துல வந்துட்டு இந்த காரியம் வந்து தாமதமா ஆகும். நம்ம நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் தாமதத்தின் இல்ல, சிரமத்தின் பேர்ல வந்துட்டு நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெத்தல பிரசனம் தாம்பூலம் வச்சு கிராமத்து சைடுலாம் வந்து அதிகமா பார்ப்பாங்க. அதே மாதிரி கோவிலுக்கும் வந்துட்டு இந்த பிரசனம் வந்து அதிகமா பார்ப்பாங்க. வெற்றிலையை கொண்டு பார்க்கும் பிரசனம். இது வந்து ரொம்ப சுலபமா பார்க்கலாம். இது வந்து தாம்பூலத்தில வந்துட்டு அதாவது வெற்றிலையில வந்து ருத்ரன், விஷ்ணு, சூரியன், சந்திரன், லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, பூதேவி, இந்திரன், காமதேவன் மற்றும் ஜோஷ்டா தேவிங்கிற மூத்த தேவி. அப்படின்ட்டு பல தெய்வங்கள் வந்துட்டு வெற்றிலையில வாசம் செய்றனால, இந்த மங்களகரமான பொருள வச்சுட்டு நம் முன்னோர்கள் வந்து பிரசனம் பார்த்தாங்க. இப்போ பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தா வாங்கிட்டு அதாவது ஜாதகர் வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த பூஜை பொருட்கள வச்சு வந்து நம்மளோட இஷ் இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு, ஜாதகர அவங்க குலதெய்வத்த வந்து வேண்டிக்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிரசனம் பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த தாம்பூல பிரசனத்துல வந்துட்டு அ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெற்றிலை கர்த்தா வந்து எத்தன வெற்றிலை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு எண்ணி பார்க்கணும்.
அதை வந்து எண்ணி பார்த்துட்டு அதை வந்துட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 1 டிவைடட் பை 7ஆல வகுக்கணும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2னா பெற்றோர்களை, வெற்றிலை எண்ணிக்கை இன்ட்டு 2ங்கிறது பெற்றோர்களை குறிக்கும், 5ங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கும், அதே மாதிரி 1ங்கிறது ஆத்மாவை குறிக்கும், டிவைடட் பை 7ங்கிறது 7 நவகிரகங்களை வந்து குறிக்கும். இது இப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி எவ்வளவு வருதுங்கிறத பொறுத்து வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா சூரியனும், 2 வந்துச்சு அப்படின்னா சந்திரனும், 3 வந்துச்சு அப்படின்னா செவ்வாயும், 4 வந்துச்சு அப்படின்னா புதனையும், 5 வந்துச்சு அப்படின்னா குருவையும், 6 வந்துச்சு அப்படின்னா சுக்கிரனையும், இல்ல 0 வந்து பேலன்ஸ் வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா அது வந்து சனியையும் குறிக்கும். இப்ப இத வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிரகங்கள் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன பலன் வரும் அப்படின்னா, சூரியன் வந்துச்சு அப்படின்னா துக்கம், துயரமும், சந்திரன் வந்துச்சு அப்படின்னா சுகம், ஆரோக்கியமும், செவ்வாய் வந்துச்சு அப்படின்னா சண்டையும், புதன் வந்துச்சு அப்படின்னா தொழில் மூலம் ஏற்படும் தனவரவும், குரு வந்துச்சு அப்படின்னா ஆன்மீக பணி மூலம் வரும் வரவும், சுக்கிரன் வந்துச்சு அப்படின்னா அதாவது அவங்களோட ஆசைகள் அப்படிலாம் நிறைவேறும் அப்படிங்கிறதையும், சனி வந்துச்சு அப்படின்னா தடை, கஷ்டம், மரண பயம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஆருட ராசி, தாம்பூல ஆருடம் வந்துட்டு எந்த ராசியா வருதோ அதுக்கு இப்ப மேஷம் வந்துச்சு அப்படின்னா கலகமும், ரிஷபம் வந்துச்சு அப்படின்னா தனநாசமும், மிதுனம் அப்படின்னா மிருக பயமும், கடகம் அப்படின்னா சுகமும், சிம்மம் அப்படின்னா வயிறு உபாதையும், கன்னி அப்படின்னா சுபமும், துலாம் அப்படின்னா மிக்க சுபமும், விருச்சகம் அப்படின்னா சத்ரு உபாதையும், தனுசு அப்படின்னா ஆத்ம சுகமும், மகரம் அப்படின்னா இடதோஷமும், கும்பம் அப்படின்னா மரண பயமும், மீனம் அப்படின்னா சந்ததி விருத்தியும் வந்துட்டு வரும். இப்ப தாம்பூலம் பிரச்சனை வந்து பார்க்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்குற நம்ம வந்துட்டு மனக்கலக்கம் இல்லாம தெய்வ சிந்தனையோட வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி பிரசனம் வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த யாருக்கு பாக்குறோமோ அவங்கள பத்தி நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்கள பத்தி. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலை வந்துட்டு இப்ப பகல்ல பாக்குறோம் அப்படின்னா மேல இருந்து கீழே, அதாவது முதல் 12 வெற்றிலையை வந்து எடுத்துதான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நைட்ல வராங்க அப்படின்னா அதாவது அகஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட், இப்ப முதல் பாதியில வந்த அகஸ்ட் பொழுதுல முதல் பாதியில வந்தாங்கன்னா மேல இருந்து 12 வெத்தலையும், கீழ் பாதியில வந்தாங்க அப்படின்னா கீழ இருந்து 12 வெத்தலையும் வச்சு பார்க்கணும். இதுல வந்து 1, 5, 9ஆம் வெற்றிலை வந்து கிழிந்திருந்தால் வந்துட்டு பூர்வ புண்ணிய தோஷம் வரும். அதனால வந்துட்டு இந்த வெத்தலைகள் வந்து ரொம்ப வந்து அழகா ஆஹ் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும். இதே இது கொஞ்சம் தூசி அந்த மாதிரி இருந்துச்சு, தொடச்சா போயிரும் அப்படின்னா அது வந்து பரிகாரத்துல வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பிரசனம் பாக்குறப்பையும் வந்துட்டு இந்த வெற்றிலை கையாளும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல எனக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அசுப சகுனமா இருக்கும். நம்ம வந்து நிமித்தங்கள் வந்து பிரசனம் பாக்குறப்ப வந்துட்டு நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்ப நல்ல பாவங்களான 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த பாவகங்கள்ல இருக்க, அதாவது இத்தனை வர எண்ணிக்கையில வர வெத்தலை வந்துட்டு நீண்டு அழகா பெருத்த பாதிப்பு இல்லாம இருந்தா வந்து நல்லது. இதே இது 3, 6, 8, 12 வெத்தலைகள் இந்த எண்ணிக்கையில வர வெத்தலைகள் வந்துட்டு கொஞ்சம் நார்மலா இருக்கணும். இது வந்துட்டு ரொம்ப அழகா பெருசா இருந்துச்சு அப்படின்னா பாதிப்புகள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த வெத்தலையை வச்சு ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாம கோவிலுக்கும் வந்துட்டு நம்ம சொல்லலாம். இப்ப கோவிலுக்கு வந்து பிரசனம் பாக்குறப்ப வந்துட்டு இப்ப முதல் வெற்றிலை வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கருவறையும் வந்துட்டு அதுல இருக்க பிம்பங்கள் வந்து குறிக்கும். 2ஆம் வெற்றிலை வந்து நெய்வேத்தியம் பொருட்களும் பொருளாதார நிலையும் சொல்லும். 3ஆம் வெற்றிலை வந்து கோவில் பணிகளை வந்து மேற்கொள்றவங்க, சாப்பாடு செய்யறவங்க, கோவில் வந்து அமைந்திருக்கும் இடம் இது வந்து குறிக்கும். அதே மாதிரி 4ஆம் வெற்றிலை வந்துட்டு கோவில் பரிகாரங்கள் வந்துட்டு தேர், கோவில் குளம், தெப்பம் மற்றும் கோவில் சொத்து இதை வந்து குறிக்கும். 5ஆம் வெற்றிலை வந்து மந்திரம் உச்சரிப்பதில் ஏற்படும் இது சாநித்தியம், ஆச்சார அனுஷ்டானங்கள் வந்து குறிக்கும். 6ஆம் வெற்றிலை வந்துட்டு கோவிலில் ஏற்படும் அசுத்தம், திருடர்களை வந்து குறிக்கும். 7ஆம் வெற்றிலை வந்து பக்தர்கள் கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் வஸ்திரம் மற்றும் ஆபரணங்களை குறிக்கும்.
7ஆம் வெற்றிலை. 8ஆம் வெற்றிலை வந்துட்டு கோயில்ல நடைபெறும் உற்சவங்களை வந்து குறிக்கும். பக்தோர்கள் கொடுக்கிற பிரசாதத்தையும் வந்துட்டு குறிக்கும். 9ஆம் வெற்றிலை வந்துட்டு கோவில் உடைமையாளர்கள், நிர்வாகஸ்தர், அறங்காவலரை வந்து குறிக்கும். 10ஆம் வெற்றிலை வந்து பூஜை செய்பவரை, அர்ச்சகரை வந்து குறிக்கும். 11ஆம் வெற்றிலை வந்து கோவில்ல நெடுங்காலமா நடைபெற்று வருகிற பூஜை முறைகள், வேத பாராயணம், உற்சவ அனுஷ்டானங்களை வந்து குறிக்கும். 12ஆம் வெற்றிலை வந்துட்டு சுவாமி பிரதிஷ்டை செஞ்ச ஆச்சாரியர்களையும் கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் குறிக்கும். இதை வந்து வச்சுட்டு நம்ம அந்த வெற்றிலையோட சைஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, இல்ல கிழிஞ்சிருந்தா பாதிப்பா இருக்கும், இல்ல நல்லா இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத ஆரடத்தை வச்சு இது வந்து சொல்லலாம். இந்த தாம்பூல பிரச்சனத்துல வந்துட்டு சொல்லலாம். இதுலயும் வந்து 12 பாவகங்களுக்கும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தாம்பூல பிரசனம் பாக்குறதுக்கும் வந்து கோச்சாரத்துல நிக்கிற ராசியையும் தாம்பூல ஆருட ராசியும் வந்துட்டு ரொம்ப வந்து முக்கியம் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோழி பிரசனம். இந்த சோழி பிரசனம் வந்துட்டு சோழிகளை வச்சு பாக்குறதுனால இது வந்து சோழி பிரசனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து பிரசன முறைகள்லயே வந்துட்டு இது ஒரு குறிப்பிட்ட பிரசன முறை. இப்போ ஜாதகர் வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு உடனடி பதில் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு தற்காலிகமா ஒரு சோழி பிரசனம் நடத்தி அதுக்கு வந்து பலனை வந்து பார்க்கலாம். இல்ல எனக்கு விரிவான சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பிரசன ஆருட சக்கர உள்ள 18 வகையான தோஷங்கள் இருக்கு. அதுல எந்தெந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னு அதுல ஆராய்ஞ்சு அதுல வந்து எதுவும் பரிகாரம் இருக்கா அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லலாம். இல்ல அப்படின்னா அப்படி ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா பிரசனம் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரே அளவிலான 108 சோழிகள் பிளஸ் 5 தெய்வ சோழிகள் வந்து தேவைப்படும். அதே மாதிரி பிரசனம் பார்க்கறதுக்கு வந்துட்டு 3 இல்ல 1.5 அடி, 3க்கு 1.5 அடியில வந்துட்டு பலா இல்ல தேக்கு பலகை, இல்ல அப்படின்னா 2.5க்கு 1.25ல வந்துட்டு பலா இல்லைன்னா தேக்கு பலகை வந்து தேவைப்படும். அந்த பிரசன பலகையில வந்துட்டு நம்ம அதாவது பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அன்னைக்கு கோச்சாரம் வந்து அதுல போட்டு அதுல வந்து பஞ்சாங்கத்துல திதி, நாள், கரணம், யோகம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரசனம் பார்க்க வேண்டிய டயத்துல வந்துட்டு பிரசனம் பார்க்கணும். இப்படி பிரசனம் பார்க்கிறப்ப வந்துட்டு பிரசன பலகையில பிரசன சக்கரத்துல நடுவுல வந்துட்டு சரஸ்வதி சமேத பிரம்மன் தேவனை வந்து தியானிக்கணும். ஈசான பாகத்துல மீனத்துல வந்து கௌரி சமேத ருத்ரனையும், கன்னி பாகமான கன்னி ராசியில மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவையும், அதே மாதிரி பிரசனம் வந்து எந்த டயத்துல போடுறோமோ அந்த டயத்துல வந்து எந்த லக்னம் வருதோ அந்த லக்னத்துல 1ல வந்து தர்ச்சனாமூர்த்தி லட்சுமி ஹைகிரீவரையும், 5ல வந்து நம்மளோட ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீஹரி நாராயண பெருமாளையும், 9ல வந்து பிரசனம் பார்க்கிறவங்களோட குலதெய்வத்தையும் வந்து நம்ம தியானிச்சு அந்த 5 தெய்வ சோழிகளையும் வந்துட்டு அந்த 5 ராசிலையும் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பிரசனம் ஆருடம் கணிச்சு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பலகைக்கு நடுவுல வந்து 108 சோழிகளை வச்சு அதுல நம்ம கையில வந்து 2 கையிலையும் வந்துட்டு அந்த சோழிகளை எடுத்து அந்த சோழிகள் வந்து எத்தனை எண்ணிக்கையில இருக்கு 12 12ஆ பிரிச்சு மீதி மீதி வந்து எத்தனை சோழிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மீதி வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா மேசாருடத்தையும், 2 இருந்துச்சு அப்படின்னா ரிஷபமும், 3னா புதன், 4 கடகன், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 வந்துட்டு மீனம். இந்த மாதிரி வந்து ஆருடத்தை வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட ஆச்சார அனுஷ்டானங்களை முடிச்சிருக்கணும். பிராணாயாமம் பண்ணியிருக்கணும். நல்ல இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டியிருக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த பலன் பலன் வந்து மிக துல்லியமா இருக்கும். அதே மாதிரி பிரசனம் பார்க்கிறப்ப வந்துட்டு நல்லா கவனிக்க வேண்டியது வந்துட்டு பிரசன லக்னம் வந்துட்டு உதய லக்னம் வந்துட்டு எங்க அமைஞ்சிருக்கு, ஆருடம் வந்துட்டு எந்த ராசியில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அதோட அதிபதி இப்ப
ரசன லக்னம்னா அந்த லக்ன அதிபதி வந்து அமைஞ்சிருக்க காரகத்துவத்தையும் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லக்னம் வந்துட்டு என்ன தன்மையில இருக்கு, லக்னத்துல இருக்க கோள் என்ன தன்மையில இருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம மாந்தி வந்து பார்த்திருப்போம். இப்ப வந்து பாதகஸ்தானம் வந்து இருக்கு. நம்ம சோழி பிரசனம் பார்க்கிறப்ப எப்பவுமே வந்து சரம், ஸ்திரம், உபயத்துக்கு 11, 9, 7 வந்து பாதகஸ்தானமா வரும். இப்ப இந்த சோழி பிரசனத்துல வந்து மகா பாதகஸ்தானம் வந்து இருக்கு. இப்ப வந்து எல்லா சரலக்னம், அதாவது மேசம், கடகம், துலாம், மகரத்துக்கு வந்துட்டு கும்பம் வந்து மகா பாதகாதிபதியா வருவாரு. சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசுக்கு வந்து விருச்சகம் செவ்வாய் வந்துட்டு மகா பாதகாதிபதியா வருவாரு. கும்பத்துக்கு வந்து கடகம் மகா பாதகஸ்தானம், சந்திரன் வந்து மகா பாதகாதிபதியா வருவாரு. மிதுனம், மீனத்துக்கு வந்து தனுசு மகா பாதகஸ்தானம், குரு வந்துட்டு மகா பாதகாதிபதியா வருவாரு. ரிஷபத்துல வந்து ரிஷபத்துக்கு வந்து மகரம் வந்து மகா பாதகஸ்தானம், சனி வந்துட்டு மகா பாதகாதிபதியா வருவாரு. அதே மாதிரி இந்த பிரசனத்துல பாத்தீங்க அப்படின்னா மாந்தி பிளஸ் சூரியன். இப்ப மாந்தி வந்து எந்த கோளோட இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதோட தோஷத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப மாந்தியும் சூரியனும் வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பிதுர் தோஷம், ஆத்ம சந்ததி பாதிப்பு, ஆண் சந்ததி பாதிப்பு இப்படி இருக்கும். மாந்தி சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா மாதர் தோஷம், மனச்சலனம், பெண் சந்ததி பாதிப்பு இருக்கும். மாந்தி செவ்வாய் இருந்துச்சுன்னா சகோதர பகை, உறவுகளால் தீங்கு அந்த மாதிரி இருக்கும். மாந்தி புதன் இருந்துச்சு அப்படின்னா அம்மன் வகை தோஷம் இருக்கும். மாந்தி குரு இருந்துச்சு அப்படின்னா முப்பாட்டனார் குரு தொடர்பான தோஷம் இருக்கும். மாந்தி சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்திரி தோஷம், கலத்திர விரோதம் அந்த மாதிரி இருக்கும். மாந்தி சனி இருந்துச்சு அப்படின்னா பணியாளர்கள் தோஷம், காவல் தெய்வ கோபம் அந்த மாதிரி இருக்கும். மாந்தி ராகு இருந்துச்சு அப்படின்னா பிதிருவகை பாட்டனாரின் வகையில் பெண் தோஷமும் சர்ப்பதோஷமும் இருக்கும். மாந்தி கேது இருந்துச்சுன்னா மாதுர் வகை பாட்டி வகையில் வந்த ஆண் தோஷமும் செய்வினை கோளாறுகளும் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்க இதுல வந்துட்டு நம்ம தோசை வந்து நம்ம நிர்ணயம் வந்து பண்ணணும். இப்ப விரிவா பாக்குறப்ப வந்து ஒரு 18 நிலைகள்ல வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபலாரிஷ்ட தோஷம், குடும்ப தோஷம், புத்திர தோஷம், கலத்திர தோஷம், ஜீவன தோஷம், கால தோஷம், சர்ப்ப தோஷம், பிதுர் தோஷம், மாதுர் தோஷம், தெய்வம் தெய்வம் அல்லனா குலதெய்வ தோஷம், பிராமண தோஷம், சத்ரு தோஷம், மித்ரு தோஷம், இடதோஷம், திருஷ்டி தோஷம், பிரேத தோஷம், செய்வினை தோஷம் அப்படின்ட்டு 18 நிலைகள்ல வந்து இது வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். இதுக்கு வந்து இதை நம்ம மெயினா பாக்குறதுக்கு வந்து மகா பாதகஸ்தானாதிபதி வந்து அதுவும் மகா பாதகஸ்தானமும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து பிரபலாரிஷ்ட தோஷம் பாக்குறதுக்கு அப்படின்னா மகாஸ்தானாதிபதி உதய லக்னத்துல வந்து இருக்கிறதும், ஸ்தானாதிபதி மகாஸ்தானாதிபதியோட லக்னாதிபதியும் மகாபாதக ஸ்தானாதிபதியும் இணைந்து இருக்கிறதும், லக்னாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறதும் வந்துட்டு பிரபலாரிஷ்ட தோசை வந்து கொடுக்கும். இதுக்கு என்ன அப்படின்னா தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து நமக்கு வந்து கிடைக்காம மத்தவங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்ப குடும்ப தோஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மகாஸ்தானாதிபதி வந்து 2ஆம் வீட்டுல இருப்பது, இல்ல 2ஆம் வீட்டு அதிபதி பாதகஸ்தானத்துல வந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வந்துட்டு கருத்தொற்றுமை வந்து இல்லாமல் இருப்பாங்க இந்த தோஷம் இருந்துச்சு அப்படின்னா. இப்ப புத்திர தோஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம் சம்பந்தப்படும். இப்ப மகா பாதகாதிபதி 5ல இருக்கிறதோ, இல்ல 5 வந்து மகா பாதக ஸ்தானத்துல இருப்பதோ, இல்ல குரு மாந்தி சேர்ந்திருப்பதோ, இல்ல மகா பாதக ஸ்தானாதிபதியும் 5 வந்து தொடர்பு பெற்றிருக்கிறது வந்து புத்திரஸ்தான தோஷமா வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா புத்திர தடையா வந்துட்டு இருக்கும். கலத்திர தோஷம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி, மகா பாதக அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தா வந்து கலத்திரத்தோட வந்து கருத்து வேறுபாடு, திருமண தடை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஜீவன தோஷங்கிறது 10ஆம் இடத்தை வந்து குறிக்கும். மகா பாதக ஸ்தானாதிபதி வந்து 10ஆம் வீட்டுல இருக்கிறது, இல்லைன்னா 10 வந்து மகா பாதக ஸ்தானத்துல இருப்பது, இல்ல 10 மகா ஸ்தானாதிபதியும் தொடர்பு பெற்றிருக்கிறது, பாக்குறது, இதெல்லாம் வந்து அந்த தோஷத்துல வந்து குறிக்கும். இதுக்கு என்னன்னா என்ன பண்ணாலும் வந்து தொழில்ல முன்னேற்றம் வந்து இல்லாம இருக்கும்.
இல்ல அப்படின்னா இருக்க வேலையாட்கள் வந்து பிரச்சனையில இருப்பாங்க. இல்லைன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். காலதோஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாஸ்தானாதிபதியும் வந்துட்டு உதய லக்னத்துல வந்து இருக்கிறது வந்து காலதோஷமா வந்துட்டு இருக்கும். இது என்னன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு வந்து அந்த காலகட்டத்துல கிடைக்காம, அ தள்ளி தள்ளி அதாவது ஒண்ணு அனுபவிக்க முடியாம இருக்கிற காலகட்டத்துல வந்து கிடைக்கும். காலம் தாழ்த்தி தாழ்த்தி வந்து கிடைக்கிறது தான் இந்த காலதோஷம். அப்புறம் சர்ப்பதோஷம் வந்து 7வது தான் சர்ப்பதோஷம். இது வந்து ராகு மகாஸ்தானாதிபதி வந்து சேர்ந்திருப்பது. இல்ல அப்படின்னா ராகுவும் மகாஸ்தானாதிபதியும் தொடர்பு பெறுவது. ராகுவும் மாந்தியும் இருக்கிறது வந்து சர்ப்பதோஷத்திலே இருக்கும். இது வந்துட்டு குழந்தைகளால் வந்து மனக்கவலை, புத்திரதோஷம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து குழந்தைகளால வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பிதுர் தோஷம். பிதுர்னா நம்ம முன்னோர்கள். இது வந்து 9 குடையவன் வந்து சம்மந்தப்படும். 9ஆம் பாவகம். 9 குடையன் வந்து மகாஸ்தானாதிபதியுடன் இணைந்திருப்பது. இல்ல அப்படின்னா சூரியன் பாதக ஸ்தானத்துல வந்து இருப்பது. இல்ல மகாபாதக ஸ்தானாதிபதி 9ல் இருப்பது. மகாபாதக ஸ்தானமே 9ஆம் பாவகமா இருப்பது. இல்லன்னா 9 குடையவன் சூரியன் பாதக ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருப்பது. இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு பிதுர் தோஷமா வந்து இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, தந்தை வழி முன்னோர்களால ஏற்படுற தோஷம். இதனால வந்து குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியின்மை, ஒரு அப்பா மகனுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு, தேவைக்கு பணம் இருந்தாலும் வந்து மகிழ்ச்சி குறையா வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மாதுர் தோஷம் 9வதா. இது வந்து 4க்குடையவன். இது வந்து 4க்குடையவனும் மகா பாதக ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருப்பது. சந்திரன் மகா பாதக ஸ்தானாதிபதியுடன் இருப்பது. மகா பாதக ஸ்தானாதிபதி 4ல் இருப்பது. மகா பாதக ஸ்தானமே 4ஆம் பாவகமாக வருவது. 4க்குடையவன் சந்திரன் மகா ஸ்தானாதிபதியோட இருப்பது. இதெல்லாம் வந்துட்டு மாதுர் தோஷத்தை வந்து குறிக்கும். இது வந்து தாய் வழி முன்னோர்களால் வந்து ஏற்படுற தோஷம். இது வந்து குடும்பத்துல எப்பவுமே வந்துட்டு சண்டை சச்சரவு, அம்மா மகனுக்குள்ள வந்துட்டு பிள்ளைக்குள்ள வந்துட்டு கருத்து வேறுபாடு. அதே மாதிரி எந்த காரியம் வந்து பண்ணாலும் அதுல வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கும். இது வந்து மாதுர் தோஷம். அடுத்து 10ஆவது வந்து குரு சா குரு சாப தோஷம். இதுக்கு வந்துட்டு குரு மகாபாதாதிபதியுடன் இணைந்திருப்பது. குரு குரு மகாபாதக ஸ்தானாதிபதி மாந்தி இணைந்திருப்பது. குரு மாந்தி இணைந்திருப்பது. இது வந்துட்டு குரு தோஷம் வந்துட்டு ஏற்படும். இதனால என்ன அப்படின்னா, குடும்ப குடும்ப வாரிசுகள் வந்து தரம் புரண்டு அதாவது ஞானம் வந்து பெறுவதற்கான சூழல் வந்துட்டு இருக்காது. குழந்தைகள் பிறக்காம இருக்கிறதும் இருக்கும். இல்ல அப்படின்னா, குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, நல்ல பழக்கவழக்கங்கள்ல வந்து இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து குறைபாடுகள் வந்துட்டு இருக்கும். அடுத்து தெய்வம் இல்லன்னா குலதெய்வ சாபம். இது வந்துட்டு 4 குடையவன் வந்து மகாபாதக ஸ்தானாதிபதியோடு இருப்பது. மகாபாதக ஸ்தானாதிபதி 4ல் இருப்பது. இந்த மாதிரி வந்துட்டு 4ம் மகாபாதக ஸ்தானமும் வந்து தொடர்பு பெறுவது வந்துட்டு குலதெய்வம் சாபம் வந்து வரும். இது வந்து என்னன்னா, பூர்வீக இடத்துல வந்து வசிக்க முடியாம போகும். அதாவது என்னதான் சொத்து சுகம் வந்து பூர்வீகத்துல இருந்தாலும், அங்க வந்து நம்ம இருந்து அனுபவிக்க முடியாது. ஒரு இடமாற்றம் வந்துட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா, பூர்வீகத்துல வந்து ஏதாவது அவமானங்கள், சங்கடங்கள் வந்து ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா, பரம்பரையா வந்து வியாதி, கடன், சுபகாரியம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மனக்குறைபாடு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது இழந்துட்டோமோ அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்திலேயே வந்துட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து பிராமண சாபம். இது வந்துட்டு தனுசு வந்து மகா பாதக ஸ்தானமா வருவது. செவ்வாய் வீட்டில் சூரியன் இருந்து மகா பாதக ஸ்தானாதிபதி தொடர்பு பெறுவது. குரு மகா பாதக ஸ்தானாதிபதியோடு இணைந்து தனுசு மீனத்தில் இருப்பது போன்ற அமைப்புகள் பிராமண தோஷத்தை உணர்த்தும். இது வந்து என்ன அப்படின்னா, உறவுகளுக்குள்ள வந்துட்டு ஒரு மனநிறைவு இல்லாம இருக்கும். என்னதான் நம்ம சொத்து சேகரிச்சாலும் வந்துட்டு அது நமக்கு தங்காது. அதே மாதிரி வீட்ல வந்து காலையில வந்துட்டு ஏதாவது சண்டை சச்சரவு அந்த மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வீட்ல ஏதாவது சுபகாரியங்கள் வந்து நிகழ்த்த முடியாம தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயத்திலயும் கலந்து கொள்ள முடியாம இருக்கும். அடுத்து வந்து சத்ரு தோஷம். இது வந்துட்டு 6க்குடையவன் வந்து மகாபாதக ஸ்தானாதிபதியோட இருக்கிறது. 6ஆம் இடம் மகாபாதக ஸ்தானமாக வருவது. 6க்குடையவன் மகாபாதக ஸ்தானாதிபதியோடு இணைந்திருப்பது. மகாபாதக ஸ்தானாதிபதி 6ல் இருப்பது. இது வந்துட்டு சத்ரு தோஷம். இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரிய தடை வந்து ஏற்படும். மன உளைச்சல் ஏற்படும்.
வாழ்க்கையில வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து சந்திச்சு கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு எதிர்பார்க்க முடியாத, சமாளிக்க முடியாத தன நஷ்டம், பொருள் விரயம் ஆ அப்படின்னு இருக்கும். இல்ல அப்படின்னா நீண்ட நாள் வந்து மருத்துவத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டே இருந்து, திடீர்னு வந்து அந்த மருந்து வந்து உடலுக்கு வந்து ஏத்துக்கொள்ளாம போயிரும். இந்த மாதிரி வந்துட்டு வர்றது சத்ரு தோஷம். அடுத்து மித்ரு தோஷம். 7ஆம் இடம் மகாபாதக ஸ்தானமாக வருவது. 7ஆம் இடத்தில் மகாபாதக ஸ்தானாதிபதி இருப்பது. 7க்குடையவன் மகாபாதக ஸ்தானாதிபதியும் இணைந்திருப்பது போன்ற அமைப்புகள் மித்ரு தோஷத்தை உணர்த்தும். இது வந்து வஞ்சிக்கக்கூடிய நண்பர்களை பெற்றிருப்பது, நம்பிக்கை துரோகங்கள் வந்து அதிகமா வந்து இருக்கும். மனக்கவலை வந்து அதிகமா இருக்கும். இது வந்துட்டு மித்ரு தோஷத்தினால வரக்கூடிய பாதிப்பு. இடதோஷம் அடுத்து 15வதா இடதோஷம். இடதோஷம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ மகாபாதக ஸ்தானாதிபதி 4ல் இருப்பது. 4ஆம் இடம் மகாபாதக ஸ்தானமாக வருவது. உதய லக்னத்திற்கு 4ல் மாந்தி இருப்பது. உலய லக்னத்திற்கு 4ஆம் இட அதிபதி 6, 8, 12ல் மறைவது. 4ல் வக்ர கிரகமோ, நீச கிரகமோ, அஸ்தமன கிரகமோ இருப்பது வந்துட்டு இடதோஷம். இது வந்து நம்ம இருக்கிற இடத்துல எந்த ஒரு இதோட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம வருஷக்கணக்கா அப்படியே இருக்கலாம். அப்படியே இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அத விட வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல போறது, ரொம்ப கலக்கமா இருக்கும். அதே மாதிரி யாராவது பில்லி சூனியம் வச்சுட்டாங்களா அப்படிங்கிற போன்ற உணர்வெல்லாம் வந்து இடதோஷத்துல ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து நிம்மதியா இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து சம்பிரதாயத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு தொழிலையோ, ஒரு செயலையோ வந்துட்டு அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அடிக்கடி வந்துட்டு கலப்பு திருமணம்னால குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு வரும். இல்லைன்னா யாருக்காவது வீட்ல வந்து உடம்பு முடியாம போய்க்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு வரும். அதே மாதிரி திருஷ்டி தோஷம். மகாபாதக ஸ்தானாதிபதி உதய லக்னத்துல இருப்பது. உதய லக்னாதிபதி மகா பாதக ஸ்தானாதிபதியுடன் இணைந்திருப்பது. விருச்சகம் உதய லக்னமாக அமைவது போன்றவை திருஷ்டி தோஷத்தை உண்டு. இது வந்து என்னன்னா ஒருத்தவங்கள வந்து பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. அதாவது யாருக்குமே வந்து அவங்கள பிடிக்காது. ஒரு மாதிரி வந்து வெறுப்பிலேயே வந்துட்டு இருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே ஆ ஒரு கவலையிலேயே வந்துட்டு இருப்பாங்க. காரிய தடை வந்துட்டு அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். நைட்டு படுத்தா தூக்கம் வராது. ஏதோ ஒரு பயத்துல ஏதாவது ஒரு அலறல்ட்டயே இருப்பாங்க. அதாவது நைட்லலாம் திடீர்னு வந்து நெறைய பேர் வந்து அலறுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இந்த திருஷ்டி தோஷத்தோட பாதிப்புகள் வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்து 17வதா பார்த்தீங்க அப்டின்னா, பிரேத தோஷம். இது வந்து என்னான்னா, மகாபாதக ஸ்தானத்தில் மாந்தி இருப்பது. மாந்தி பாதக ஸ்தானாதிபதியுடன் மாந்தி தொடர்பு பெறுவது வந்துட்டு பிரேத தோஷம். இது வந்து என்ன அப்டின்னா, நம்ம சில பயந்த சுபாவமா இருப்பாங்க. உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும். அடிக்கடி கனவுகள வந்து முன்னோர்கள் வந்து வருவாங்க. இது வந்துட்டு பிரேத தோஷத்த வந்து குறிக்கும். இது வந்து அ எப் அ என்ன அப்டின்னா, நம்ம ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்டின்னா, அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாது. இல்லைன்னா, அந்த இறந்தவங்கள பத்தி நம்ம திட்டக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு பிரேத தோஷத்துல வந்துட்டு இதனால வந்து பிரேத தோஷம் வந்து வரும். அடுத்து 18வதா பார்த்தீங்க அப்டின்னா, செய்வினை தோஷம். இது வந்து மகாபாதக ஸ்தானாதிபதியும், உதய லக்னத்திற்கு 6க்குடையவனும் சேர்ந்திருப்பது. மகாபாதக ஸ்தானாதிபதி 6ல் இருப்பது. 6க்குடையவன் மகாபாதக ஸ்தானத்தில் இருப்பது. இது வந்து செய்வினை தோஷத்த வந்து சொல்லுவாங்க. இதனால என்ன பாதிப்பு அப்டின்னா, அ ஒருத்தவங்க செய்வினை வச்சுட்டாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட வசியமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திடீர்னு கஷ்டமா குடும்பத்துல வந்து நீண்ட கால கஷ்டமாவே இருக்கும். காரிய தடை, தீராத வியாதி, மன உளைச்சல், அதாவது அவங்களால வந்து தனியாவே எந்த செயலையுமே வந்துட்டு செய்ய முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த செய்வினை தோஷத்தினால. இது வந்து மொத்தம் இந்த 18 தோஷங்கள்ல வந்து நம்ம சோழி பிரசன்னத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி, இதுக்கு வந்து நம்ம வந்து பலன் சொல்லலாம். இருக்கிறதுலயே வந்துட்டு எல்லா பிரசனத்த விட கொஞ்சம் டீட்டெயில்டா முன்னோர்கள்னால என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பிரசனத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாமக்கோல் வந்து பிரசனம். ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது வந்துட்டு, ஜாமங்கள வச்சு பார்க்குற பிரசனம் வந்து ஜாமக்கோல் பிரசனம். இதுவும் நம்ம ஜாமக்கால பிரசனம் மாதிரி தான். பகல் 8, இரவு 8 அப்படின்னு மொத்தம் வந்துட்டு 8 16 ஜாமங்கள். அதாவது காலையில பகலுக்கு 8 ஜாமங்கள், இரவுக்கு 8 ஜாமங்கள். இப்போ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 ஜாமங்கள்ல வந்துட்டு 12 ராசிக்கு வந்து நம்ம வந்து பிரிச்சு குடுக்குறோம். அது எப்படி அப்படின்னா,
இப்ப ஃபர்ஸ்ட் 45 டிகிரி மேசத்துல 30 பிளஸ் ரிஷபத்துல இருக்க ஃபர்ஸ்ட் 15 வந்து ஒரு ஜாமம். ரிஷபத்துல இருக்க செகண்டும் ரிஷபத்துல இருக்க செகண்ட் 15ம் மிதுனத்துல இருக்க 30யும் சேர்ந்து 2ஆம் ஜாமம். இந்த மாதிரி வந்துட்டு 45 டிகிரிக்கு ஒரு ஜாமம் வச்சு 12 ராசியை வந்து 8 ஜாமமா வந்துட்டு மாறும் பிரிச்சுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாமங்கள் வந்துட்டு மீனத்துல ஆரம்பிச்சு மேசத்துல வந்து முடியும். அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில வந்துட்டு இந்த ஜாமங்கள் வந்து வலம் வரும். இந்த ஜாமக்கோள்களுக்கு வந்துட்டு நம்ம கிரகங்களுக்கு வேறு பெயர்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு என்னன்னா, இப்ப கதிர், செய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 7 இது. இப்ப கதிர்னா வந்துட்டு சூரியன், சேய் அப்படின்னா செவ்வாய், பொன் அப்படின்னா குரு, மால் அப்படின்னா புதன், புகர் அப்படின்னா சுக்கிரன், மந்தன் அப்படின்னா சனி, மதி அப்படின்னா சந்திரன், பாம்பு அப்படின்னா ராகு கேது. ரெண்டையுமே வந்துட்டு பாம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு முதல் ஜாமம் வந்துட்டு மீனத்துல வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கதிர் வந்துட்டு சூரியன் தான் கதிர். அவர் வந்துட்டு மீன ராசியில இருப்பாரு. இதுக்கப்புறம் ஆர்டர் வந்துட்டு இது வந்து கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு இந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு வரும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது ராகு, அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ராகு காலம் இருக்குல்ல. இப்ப திங்கட்கிழமை வந்து காலையில 7:30 to 9. இப்ப திங்கட்கிழமை காலையில 7:30 to 9 எந்த ஜாமத்துல வருதோ அங்க வந்து பாம்பு நிற்கும், ராகு இருப்பாரு. இந்த அடிப்படையில வந்துட்டு வரும். இது எளிமையா வரணும்னா ராகு காலம் வந்து எந்த நேரத்துல வருதோ அங்க வந்து பாம்பு இருப்பாரு. இப்ப திங்கட்கிழமை காலையில முதல் ஜாம் 6 to 7ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மீனத்துல கதிர் வருவாரு. முதல் 45 டிகிரியில. அடுத்து வந்துட்டு ஆஹ் கும்பம், அதாவது கும்பத்துக்கும் மகரத்துக்கும் அந்த 45 டிகிரியில வந்து சேய் வரும். தனுசுக்கும் விருச்சகத்துல பாதியும் வந்துட்டு பொன் வரும். விருச்சகத்துல பாதியும் துலாமும் வந்துட்டு மால் வரும். கன்னியும் சிம்மத்துல பாதியும் வந்துட்டு புகர் வரும். சிம்மத்துல பாதியும் கடகமும் வந்துட்டு மந்தன் வரும். புதனும் ரிஷபத்துல பாதியும் வந்துட்டு மதி வரும், மதினா சந்திரன். மேசத்துல 30ம் ரிஷபத்துல 15ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4:30 to 6 அந்த ஜாமம் வந்துடும். அங்க வந்து பாம்பு வரும். இது வந்து அப்படியே அடுத்த ஜாமத்து இப்ப இது வந்துட்டு 6 to 7:30. அடுத்த 2ஆம் ஜாமம் வந்து 7:30 to 9க்கு வந்து கதிர் வந்துட்டு கும்பத்துக்கு மகரம் கும்பத்துக்கு வந்து வந்துருவாரு. பாம்பு வந்து மீனத்துக்கு வந்துருவாரு. இது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன்ல வந்துட்டு இருக்கும். ஜாமங்கள் மாற மாற அப்படியே வந்து கிளாக் வைஸ்ல வந்துட்டு வருவாரு. சூரியன் வந்துட்டு கீழே அப்படியே வருவாங்க. இந்த மாதிரி வந்து ஜாமங்களை வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஜாதகர் வந்துட்டு ஜோதிடர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான நேரத்துல வந்துட்டு என்ன ஜாமம் ஓடுதோ அந்த ஜாமத்தோட அதிபதிகளை கதிர், செய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்புன்ட்டு அவங்களோட இருப்பிடத்துல வந்துட்டு நம்ம சைட்ல வச்சுட்டு உள்ள வந்து அந்த கோச்சார கிரகங்கள் இருக்கும்ல அது வந்துட்டு உள்ள வச்சுக்கணும். உள்ள வந்து நம்ம கட்டத்துக்குள்ள எப்பவும் போல ராசி கட்டத்துல போட்டுக்கணும். இது எதுக்கு இந்த மாதிரி கதிர், செய், பொன், மால், புகர், மஞ்சள், மதி, பாம்புன்னு போடுறோம் அப்படின்னா அப்பதான் வந்து கோச்சார கிரகத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த ஜாமக்கோள் ஆருடத்துல வந்துட்டு கவிப்பு, உதயம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஜாமக்கோள் ஆருடத்தை உதயத்தை அடிப்படையாக கொண்டு ஆருடம், கவிப்பு மற்றும் கிரகங்களின் வைத்து பலன் கூறலாம். இந்த இதுக்கு வந்துட்டு கவிப்பு வந்து ரொம்ப முக்கியம் ஜாமக்கோள்ல. அதை வச்சுதான் நம்ம வந்து பலனே சொல்ல முடியும். அதே மாதிரி என்ன பாதிப்புல இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். உதயம், அதாவது இதுல வந்துட்டு உதயம் தான் வந்துட்டு ஆரம்ப புள்ளி. அதை வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகங்களை வந்து தொடர்பு படுத்தி வந்துட்டு பலன் சொல்ல முடியும். உதய லக்னம் தான் ஆருட ராசி.
அதே மாதிரி இதுலயும் அப்படிதான் 5 நிமிடத்துக்கு ஒரு ஆருட ராசி வந்து மாறிட்டே இருக்கும். மேசம் வந்து 0 to 5, ரிஷபம் 5 to 10, மிதுனம் வந்து 10 to 15, கடகம் 15 to 20, சிம்மம் 20 to 25, கன்னி 25 to 30, விருச்சகம் 30 to 35, சாரி இது துலாம் 30 to 35, விருச்சகம் 35 to 40, தனுசு 40 to 45, மகரம் வந்து 45 to 50, கும்பம் 50 to 55, மீனம் வந்துட்டு 55 to 60. இது வந்து ஆருட சக்கரம். ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஆருடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உதயம் வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 மணி 56 நிமிஷத்துல இருந்து 64 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு வந்து உதயம் வந்து மாறும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து முதல் உதயம் வந்துட்டு எப்ப வரும் அப்படின்னா கோச்சார ராசியில சூரியன் எங்க இருக்கோ அங்கதான் வந்துட்டு முதல் உதயம் வந்துட்டு வரும். இப்போ வந்துட்டு ஒரு கவிப்புனா என்ன அப்படின்னா அந்த கவிப்பை வச்சுதான் வந்து பிரச்சனை இல்ல ஏதாவது நஷ்டம் சேதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அந்த கவிப்பை வச்சு வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதோட பின்விளைவுகளையும் அதனால வந்து என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த பிரசன்னத்தின் மூலயமா கவிப்பை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். கவிப்பை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து பலன் வந்து சொல்லிடலாம். இப்போ இதுல வந்துட்டு என்ன பிரசனத்துல வந்து இந்த இதுல ஜாமக்கோல்ல எப்படி வந்து பலன் கூறுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உதயத்தை வந்து நோக்கி வர கோலை வந்து பார்க்கணும். நம்ம உதயத்தை வந்து எந்த கோள் வந்து நோக்கி வருது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து உதயத்தை வந்து கடந்த பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆருடம் வந்து எந்த பாவகமா வருது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கவிப்பு வந்து எந்த பாவகத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் கவிக்கப்படும் கோள் அதை வந்து பார்க்கணும். அதாவது எந்த கோள் வந்து கவிப்புல போய் மாட்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் உதயாதிபதியோட பாவகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜாம கிரக நிலை. இது வந்து ஜாம கிரகங்கள் வந்துட்டு எந்த வீட்டுல இருக்கு அப்படிங்கிறத வச்சும் வந்துட்டு நம்ம வந்து பலன் வந்து நிர்ணயிக்கணும். இந்த அடிப்படையில வந்துட்டு பலன் வந்து பார்க்கணும். இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல வந்துட்டு இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல வந்து மொத்தம் வந்து கல்வி பிரசனம், திருமண பிரசனம், தொழில் பிரசனம், குழந்தை பிரசனம், நோய் பிரசனம், அதே மாதிரி காணாம போன பொருட்கள் இல்ல நபர்களை வந்துட்டு நம்ம இந்த பிரசனத்து மூலியமா நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கால நிர்ணயம். ஏதாவது ஒண்ணு நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு காலத்துல வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம இந்த பிரசனத்துல வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஜாமக்கோல்ல வந்துட்டு நம்ம முகூர்த்தமும் வந்துட்டு நம்ம வந்து குறிச்சுக்கலாம். அதே மாதிரி பிரயாணம் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து எப்படி நடக்குமா, நமக்கு வந்து போற காரியம் சக்சஸா இருக்குமா அப்படிங்கறது வந்து இந்த பிரசன்னத்துல வந்து துல்லியமா கூறலாம். இந்த பிரசன்னத்தை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டா வந்துட்டு கையாண்டோம் அப்படின்னா ஜாமக்கோல் வந்து நல்லா 100% வந்து ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு துல்லியமாவும் இருக்கும். இதுல வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து கவிப்பு வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்ப ஒவ்வொரு பிரசனத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாவகத்துக்கும் கவிப்பு இருக்கு அப்படின்னா உதயாதிபதி கெடக்கூடாது, ஆருட அதிபதி கெடக்கூடாது, அவங்க கேட்ட கேள்விக்கான காரக கிரகங்கள் வந்து கவிக்க கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமங்கல தேவ பிரசனம். இந்த அஷ்டமங்கல தேவ பிரசனம்ங்கிறது வந்துட்டு இதுதான் பிரசனத்திலேயே வந்து ரொம்ப டீடைல்டா பாக்குற பிரசனம். இது வந்து மேக்சிமம் கேரளால தான் ஃபுல்லா பார்ப்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது 8 விதமான காரியங்களை கொண்டு செய்வதன் காரணமாக இதற்கு அஷ்டமங்கல பிரசனம் என்று பொருள். இது வந்து நிமித்தங்கள். இந்த பிரசனத்துக்கு வந்து நிமித்தம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நிமித்தங்கள் இல்லாம வந்துட்டு இந்த பிரசனத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 8 விதமான காரியங்கள், அதாவது பிரச்சை, அதாவது ஒரு ஜோதிடர் வந்து ஒருத்தவங்க வந்து செல்ற நேரத்துல வந்து உள்ள வர சகுனங்கள் வந்து பிரச்சைன்னு சொல்லுவாங்க. நிகர்மம்,
அதாவது இந்த பிரசனம் வந்து என்னன்னா, அஷ்டமங்கல பிரசனம் வந்து நம்ம வந்து ஜாதகர் வீட்டுக்கு போய் பார்க்கிற மாதிரி இருக்கிற பிரசனம் தான் அஷ்டமங்கல தேவ பிரசனம். இதுல வந்து நிகர்மம்ங்கிறது ஜோதிடர் வந்து அவர் இடத்துல இருந்து கிளம்புறப்ப வந்துட்டு வர நிமித்தங்கள் வந்துட்டு வர சகுனங்கள் வந்துட்டு வந்து நிகர்மம். மார்க்கம் அப்படின்னா போற வழியில வந்து பாக்குற நிமித்தங்கள் வந்து சுப நிமித்தங்களா அசுப நிமித்தங்களா அப்படிங்கறத வந்து பாக்குறது. அடுத்து மந்திரகதி. இந்த பிரசனம் பாக்குறவங்க வீட்டுல வந்து நம்ம உள்ள போகிறப்ப வந்துட்டு வர நிமித்தங்கள் தான் வந்துட்டு மந்திரகதி. அடுத்து பிரசன கிரியை. அதாவது பிரசன காரியங்களுக்கு வந்துட்டு இந்த பிரசனத்துல வந்து என்னன்னா தீபம் தீபம் பிரசன பலகை பூஜை பொருட்கள் ராசி சக்கரம் வந்து அதாவது ஜாதகரையே வந்து ராசி சக்கரம் வந்து வரைய சொல்லுவாங்க. அப்படி வந்து வரைகிறப்ப அது வந்து நேரா வருதா இல்ல எதுவும் கோணலா வருதா இல்ல விளக்கு ஏத்துறப்ப எதுவும் தடங்கள் வருதா இல்ல இடத்த வந்து மாற்றி அமைக்கிறப்ப வந்துட்டு எதுவும் தடங்கள் வருதா அப்படின்ட்டு நிமித்தங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பிரசன கிரியை. அடுத்து வந்து இதுல வந்து சூத்திரம் இருக்கு. இது மொத்தம் வந்து 5 விதமான சூத்திரங்கள் இருக்கு. அடுத்து திரிஸ்புடம், சதுர்ஸ்புடம், பஞ்சஸ்புடம், பிராணஸ்புடம் அப்படின்ட்டு 3 ஸ்புடங்கள் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு இந்த 8 நிலைகளையும் வந்துட்டு நம்ம ஆராய்ச்சி பண்றதுதான் வந்துட்டு இந்த 8 நிலைகள்ல வந்து ஆராய்ச்சி பண்றதுதான் வந்துட்டு இந்த அஷ்டமங்கல தேவ பிரசனம். இந்த சூத்திரங்கள் வந்து மொத்தம் வந்துட்டு 27 சூத்திரங்கள் இருக்கு. இதுல வந்துட்டு 5 சூத்திரங்கள் வந்து இந்த அஷ்டமங்கல பிரசனம் பாக்குறப்ப வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து சாமானிய சூத்திரம். இதுக்கு வந்து அதிபதி வந்து புதன். அடுத்த அதிபதி சூத்திரம், இதுக்கு அதிபதி வந்து சுக்கிரன். அடுத்த அம்சக சூத்திரம், இதுக்கு அதிபதி வந்து செவ்வாய். அடுத்த நட்சத்திர சூத்திரம், இதுக்கு அதிபதி வந்து சனி. அடுத்து மகா சூத்திரம், இதுக்கு அதிபதி வந்துட்டு குரு. இந்த இந்த பிரசனத்துல வந்துட்டு முக்கியமா வந்து நிமித்தங்கள் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுவும் சோழிய வச்சுதான் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி பூஜைகள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆஹ் இது டீப்பா இருக்கும் இந்த பிரசனம் பாக்குறதுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரசனத்துல வந்துட்டு அவுட்லைன் எல்லாமே கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா வந்துட்டு இந்த முக்கியமா வந்துட்டு இப்ப பிரசனம் பாக்குறப்ப வந்துட்டு ஜோதிடத்தை வந்து இப்ப நிறைய கிண்டலா வந்து பண்றாங்க. அதனால வந்துட்டு யாராவது வந்துட்டு நம்ம பிரசனம்ங்கிறது நம்ம இடத்துல வச்சோ, ஏன்னா அதுக்கு வந்து அங்க வச்சுதான் பண்ணணும். அப்படி இல்ல வழியில வந்து யாராவது பாக்குறாங்க, இல்ல தற்செயலா வந்து பாக்குறப்ப வந்துட்டு நம்ம கிட்ட கேக்குறாங்க, இல்ல ஒரு கிண்டலுக்காக கேக்குறாங்க, இல்ல நம்மள வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பரீட்சையா கேக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்துட்டு தர்க்கம் அதாவது நம்ம வந்து எதுவும் வந்து இது பண்ணாம அந்த இடத்துல வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அது வந்து சரி வராது. நம்ம இடத்துக்கு வந்துட்டு ஒரு அதாவது ஒரு பயபக்தியா வந்துட்டு ஒரு முழு நம்பிக்கையோட வந்து உண்மையான பிரச்சனைக்காக வரவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து பலன் சொல்லணும். ஏன்னா வரவங்களுக்கு வந்து அசுப நாளா சுப நாளா இல்ல என்ன எதுன்ட்டு வந்து தெரியாது. ஆனா வந்துட்டு அதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற சுப அசுப பலன்களை பரிகாரத்தோட சொல்லணும். அவ்வளவுதாங்க. ஹலோ ஐயா. ஐயா. ஐயா ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க உங்களுடைய வகுப்பு. அதாவது சிறிய பிரசன்னங்கள் பெரிய பிரசன்னங்கள் இருந்து எல்லா பிரசன்னங்களையுமே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயில்டா சுருக்கமா சொல்லிட்டீங்க. பிரசன்னத்தினுடைய பயன்பாடு துவங்கி பிரசன்னத்தினுடைய வழிமுறைகள் வரைக்கும் சொன்னது ரொம்ப நிறைவா இருந்தது. எல்லாருக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிறப்பா. ஹலோ வார்த்தைகள் மட்டும் முதல் வகுப்புங்கய்யா, ஆனா அதனால கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு வார்த்தைகள். அதெல்லாம் சரிங்க சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா அந்த மாதிரி எதுவும் தெரியல, எங்களுக்கு ஃபீல் ஆகல. சரிங்க, நல்லாவே இருந்தது. இது நல்ல தொடக்கமா இருக்கு உங்களுக்கு. தொடர்ந்து நிறைய வகுப்புகள் இதே போன்று உங்களுக்கு கிடைச்சு இதே போன்று வெற்றிகரமாகவே எல்லா வகுப்புகளையும் நடத்தணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்துக்கிறோம். எல்லாம் சிறப்பாக இருந்தது. எல்லா ஜோதிஷ் பூர்ணாக்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் நாளைய தினத்தில் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.